அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே, தேசத்தையும் தெய்வீகத்தையும் இரு மூச்சாக சுவாசிக்கும் தமிழ் சொந்தங்களே, இந்திய உறவுகளே, என் தாமரை சொந்தங்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாரத பிரதமர் மும்மொழி கொள்கையும் பாரதனுடைய வளர்ச்சிக்காகவும் ஏழ்மை மக்கள் நடுத்தட்ட மக்கள் எல்லாம் வளர்ந்த இந்தியாவை 2047 கொடுக்கணுன்ற ஒரு நோக்கத்துல பயணிக்க பாரத பிரதமர் வாஜ்பாய் வழிவந்த ஒரு சரித்திர நாயகன் கொண்டு வந்த ஒரு திட்டம் அது. இன்னைக்கு 60 ஆண்டு காலம் ஆண்ட காங்கிரஸ் ஆட்சி என்ன பண்ணுச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த 10 வருஷமா வாஜ்பாய் அடித்தளம் போட்ட 2001 2004 இந்த அடித்தளத்துக்கு அப்புறம் இன்னைக்கு அதனுடைய அதையே ஒரு கடைகாலம் எடுத்து இன்னைக்கு 2014 வந்த பாரத பிரதமர் வழி நடத்துறாருன்னா, இன்னைக்கு உலக நாடே பாரத பிரதமர் விஸ்வகுருவா ஏத்துனுக்குது. அது எல்லாருக்கும் நம்மளுக்கு எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். தமிழ்நாட்டில் நம்ம தமிழ் சொந்தங்கள் சில விஷயத்த தயவு செஞ்சு எல்லாரும் உணர்ந்து நம் தாமரை பொறுப்பாளர் தாமரை சொந்தங்கள் எல்லாம் தேசத்தின் தெய்வத்தை இரு மூச்சை சுவாசிக்கும் என் உறவுகள் எல்லாம் ஒரு விஷயத்த கையில எடுக்கணும். நம்ம எல்லாம் கண்டிப்பா ஒரு நாளைக்கு நம்ம தெரிஞ்சவங்க நம்ம சார்ந்தவங்க கிட்ட தேசத்தை பத்தி போன் மீடியா இல்லாதவங்க கிட்ட நம்ம புரிய வைக்கணும். செல்போன் மீடியா இதை பார்க்காதவங்க கிட்ட நம்ம பேசணும். மெயினா இவங்க கிட்ட பேசணும். ஏன் பேசணும்னா, இன்னைக்கு ஒரு விஷயத்திலையும் ஒரு இடத்துலையும் நம்மள இன்னைக்கு திராவிட மாடல் அரசு அந்த எலெக்ஷன் டைம்ல விலைக்கு வாங்கி நம்மள நம்ம வாழ்வாதாரத்தையும் நம்முடைய வாழ்வு முறையும் நம்முடைய அடுத்த கட்ட வளர்ச்சியும் குழி தோண்டி புதைக்கிறாங்க. அதை நம்ம எப்படி எடுத்து வைக்கிறது? திராவிடம் அன்னைக்கு அண்ணாதுரை காலத்துல வளர்ந்த திமுக, அந்த திராவிடம் வேற. அவர் அண்ணாதுரை ஐயா எல்லாத்தையும் சிறப்பா செஞ்சாரு. அன்னைக்கு திராவிடம் எப்படி வளர்ந்துச்சு? வீடு வீடா திணை பிரச்சாரம் பண்ணி அன்னைக்கு காங்கிரஸுடைய அவல நிலத்தை எடுத்து வச்சுதான் வளர்ந்துச்சு. இன்னைக்கு திமுக அதையெல்லாம் கடந்து எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு வரைக்கும் எல்லாருக்கும் பயம் இருந்துச்சு. நம்ம அம்மா ஜெயலலிதா வரைக்கும் அதுக்கும் மேல கரெக்டா பயன்படுத்தினாங்க. இன்னைக்கு அதெல்லாம் அந்த அம்மாவுக்கு அப்புறம் இல்லை. இன்னைக்கு கவர்மெண்ட் வேலையில 30% 40% லஞ்சமாவே போகுது. 100 ரூபாய் வேலை டெண்டர் எடுத்தா 30% 40% வேலை பணம் அதுக்கான லஞ்சமா போகுது. அப்ப அந்த வேலை தரம் இருக்காது. அது ஒரு பக்கத்துல போகுது. ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு எதனா கிடைக்கணும்னா 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் 40 லட்சம் ஒரு டிரான்ஸ்பர்னா அதுலயே லஞ்சம். எல்லாமே அந்த மாதிரி லஞ்சம் அது தேவையில்லை. நம்மளுக்கு போட்டோம் அது நான் திருத்த முடியாது. நம்ம ஆட்சிக்கு வந்தாதான், நம்ம பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தா மட்டும் தான் லஞ்சம் லாபம் ஆட்சி கொடுக்க முடியும். அதுக்கு ஒரு நல்ல ஆளை நம்ம பாரத பிரதமர் அண்ணாமலைன்ற ஒரு ஜோதியை கொடுத்திருக்காரு. அந்த ஜோதியை 26 வழி நம்ம எல்லாம் ஒரு அண்ணாமலை மட்டும் வேலை செஞ்ச போதும், நம்ம எல்லாருமே வேலை செய்யணும். அதுக்கான வேலையை ஒரு பகுதியா இருக்கிற இடத்துல ஒருத்தர் மீடியா இல்லாத இடத்துல செல்போன் பார்க்காத பற்றி நாம் பேசணும். நம்ம குழந்தைங்களை மும்மொழி கொள்கை இல்லாதனால இன்னைக்கு ஒரு கவுன்சிலர் பையன் எம்எல்ஏ பையன் மினிஸ்டர் பையன் எல்லாருமே இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறாங்க. மும்மொழி கொள்கை பஸ்ஸா எத்தனையோ விதமான லாங்குவேஜ் படிக்கிறாங்க. நம்மள மட்டும் படிக்க விடாத பண்றான். இருமொழி கொள்கைன்னு அதுக்கான பண்டு தான் பாரத பிரதமர் தனியா ஒதுக்கினார். இந்த கல்வி அதை மறைச்சிட்டு பொய் பிரச்சாரம் பண்றாங்க. ஏன் மும்மொழி கொள்கை கத்துக்கிறதுக்கு ஹிந்தி கத்துக்கணும்னு சொல்லலையே பாரத பிரதமர். அதை மட்டும் எடுத்து எல்லாரும் சொல்லணும். இந்தி போய் பேசுறாங்க. ஏதாவது ஒரு மொழி, தமிழ் தவிர்த்து இங்கிலீஷை தவிர்த்து 3வது ஒரு லாங்குவேஜ், கன்னடா மாவட்டம் தெலுங்கா இருக்கட்டும், ஏதாவது ஒரு லாங்குவேஜ் அதை கத்துக்கணும். யாருக்கு நல்லது? நம்ம வெளியூருக்கு பழைக்க போறோம், ஏதோ ஒரு வேலை விஷயமா போறோம், பிசினஸ் விஷயமா போறோம், நம்ம அடுத்த கட்டத்துக்கு பரிமாண வளர்ச்சிக்கு போறோம். அப்ப எதுக்காக போறோம்? அப்போ லாங்குவேஜ் நல்லது இல்லையா? அதை தானே அவர் கத்துக்க சொல்றாரு. நேற்று அண்ணாமலை சொல்றாரு 5000 ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் கொடுன்றாரு. தமிழை இந்தியா முழுக்க பரப்புறதுக்கு, இந்தியா முழுக்க தமிழ் டீச்சிங் கொடுக்கறதுக்கு கேட்கிறாரு. கொடுக்க முடிஞ்சிச்சா? 30 வருஷமா இன்னைக்கு கால்மெண்ட் தளர்த்திக்காடு. இன்னைக்கு ஒரு லட்சம் ஒரு எல்கேஜி சேர்க்கணும் 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய். கல்வியும் மருத்துவத்தையும் நம்ம ஃப்ரீயா கொடுத்துட்டா யாருக்கிட்டையும் நம்ம கை வந்த வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு கல்வி கொடுக்கணுன்றார் இன்னைக்கு பிரதமர். தரமான கல்வி மும்மொழி கொள்கை 6வது மும்மொழி கொள்கை படிக்கிட்டு இருந்தார். 1ல இருந்து 5வது வரைக்கும் இங்கிலீஷ் தமிழ், 6ல இருந்து மும்மொழி கொள்கை படிக்கிட்டு இருந்தார். இதுல என்ன தப்பு? அப்ப உங்க குழந்தைங்க படிச்சுட்டு நீங்க மட்டும் நல்ல இடத்துக்கு போகணும். இதுக்கு மேல நான் கேட்கிறேன், ஒரு கவுன்சிலர் உருவாக முடியுமா நம்மளால? சாதாரணமா இருக்கணும்னால இதை சிந்திச்சு பாருங்க. இதை பத்தி பேசுங்க. இதை பேசலன்னா வருங்காலத்துல 26ல நாம இதை விழிப்புணர்வு கொண்டு போய் சேர்க்கலைன்னா நம்மளுக்கான இடம் நம்ம ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. இதுல அடிப்படுறது அடித்தட்டு மக்கள் தான். இதுல மதம் எங்கேயுமே வரல.
மதம் 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 இந்த மாதிரி இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு வந்து மதத்தை முன்னிறுத்தி எந்த இடத்துலயுமே பண்ண காசு தமிழ் சேனல் முன் நடத்தினாங்க இன்னைக்கு. அதுல பிஜேபியா இருக்கட்டும் RSS யாருக்குமே நுழைவு இல்லை. குழுக்கள் முறையில எந்த இது யார் செலெக்ஷன் ஆகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான். இன்னைக்கு அயோத்தியில ராமஜென்ம மத்திய உத்தரப்பிரதேசல இன்னைக்கு வந்து காசி தமிழ் இது நடக்குது, மகா கும்பமேளா. 57 கோடி மக்கள் பார்த்திருக்காங்க. ஒரு நாளைக்கு 1.5 கோடி மக்கள் கணக்கு வருது. அந்த இடத்துல இது பாருங்க, ஒரு குடும்ப தலைவர் கரெக்டா இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் செழிப்பா இருக்குங்க. அதுதாங்க சொல்ல முடியும். தெரிஞ்ச ஒரு இது சொல்றேன், அப்பா கரெக்டா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அதுக்கு உதாரணம் குஜராத் எடுத்துங்க, மத்திய பிஜேபி ஆளக்கூடிய எல்லா மாநிலத்தையும் எடுத்துங்க. இந்தியாவை ஆளக்கூடிய பிரதமர் வந்து எல்லாரையும் வந்து தன் மாநிலத்தில் இருக்கிற கண்ட்ரோல கரெக்டா ஆடுறாரு. அந்த மாநிலம் கரெக்டா ஆளுது. தந்தைன்ற ஸ்தானத்தில் இருக்கிறவங்க கரெக்டா இருந்தா அந்த குடும்பம் நல்லா இருக்கும், அந்த ஊரு நல்லா இருக்கும், அந்த நாடு நல்லா இருக்கும். தயவு செஞ்சு இதை தமிழ் சொந்தங்கள் எல்லாரும் வந்து கொண்டு போய் சேர்த்து தமிழ்நாட்டுல 26ல நம்ம எல்லாம் இப்ப இருந்தே வேலை செய்யணும். தேசத்தின் தெய்வீகத்தையும் இரு மூச்சா சுவாசிக்கும் தமிழ் சொந்தங்கள் கட்சியை கடந்து திமுக அண்ணா திமுக என் அண்ணன்மார், என் தம்பிமார், என் தங்கச்சிமார்கள் எல்லாருமே தயவு செஞ்சு பணம் என்னைக்குமே கூட வரப்போறது கிடையாது. நம்ம உண்மையான ஆத்மா மட்டும்தான் அந்த பூமியில வளர்த்த போகுது. அந்த ஆத்மாவுக்கு மதிப்பு கொடுத்து நம்ம எல்லாம் நிஜத்தை உண்மைக்காக கொஞ்ச நாள் போராடுவோம். ஏன்னு கேட்டா ஒரு செடி வச்சா அந்த செடியுடைய வளர்ச்சி, அதனுடைய காயும் கனியும் அதுல தரத்துக்கு பல வருஷம் ஆகும். அந்த காய் வளர்ந்து கனி தர வரைக்கும் அந்த கனியோட அந்த மரத்தினுடைய மகிமை நம்மளுக்கு தெரியாது. அது மரம் பழம் தரும்போது தான் மகிமை நம்மளுக்கு தெரியும். அது போல இன்னைக்கு அண்ணாதுரை வளர்த்த இயக்கம் வந்து வேற. இன்னைக்கு இருக்கிறவங்க நம்மள வேறு ஊற்றி அழிச்சிட்டு இருக்காங்க. அவங்க சொகுசு வாழ்க்கை வாழ்றதுக்கு நம்ம அழிக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு வந்து அண்ணாதுரை காலத்திலயும் எம்ஜிஆர் காலத்திலயும் ஜெயலலிதா காலத்திலயும் 20 லட்சம் 30 லட்சம் ரூபாய் செலவு பண்ண கவுன்சிலர் கிடையாது. அம்மா கை காமிச்சா கவுன்சிலர், எம்ஜிஆர் கவுன்சிலர், அண்ணாதுரை கை காமிச்சா கவுன்சிலர். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. பணம் கவுன்சிலர், பணம் MLA, பணம் MP. இந்த நிலைமை உருவாயிடுச்சு. இதை மாத்தணும். இந்த பணம் 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 போது இது அடிப்பட போறது நம்ம அடித்தட்டு மக்கள் மட்டும்தான்றத தயவு செஞ்சு தமிழ் சொந்தங்கள், தேசத்தின் தெய்வத்தை நேசிக்கூடதின் உறவுகள் எல்லாருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி 26 நம்மளுக்கான வேலையை தொடங்கணும். இப்ப இருந்தே தொடங்கினா மட்டும்தான் சாத்தியம் சொல்லி இந்த பதிவு மூலியமா உங்க பொறுப்பாகத்தை தொட்டு வரும் 26ல நம்ம வேலையை தொடங்கணும். இந்த திராவிட மாடலிய விடியா அரசை வீட்டுக்கு அனுப்பணும்னு நம்ம எல்லாம் முடிவு எடுத்து இன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயம். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த குறைஞ்சது 30-40 வருஷம் 35 வருஷமா பார்க்குறேன். ஏன் அனுபவத்தை 35-30 வருஷமும் கிடையாது. எங்க அப்பா சொல்லியிருக்காரு, நான் அண்ணாதுரையை பார்க்கல. உண்மையா நீங்க கேட்கலாம், நான் பார்க்கல. எங்க அப்பா சொல்லியிருக்காரு, அண்ணாதுரை காலத்துல எப்படி இயக்கத்தை வளர்த்தாங்கன்னா அவங்க வேலைக்கு போற வயசுல 5 காசு 10 காசு போடுவாங்க. அப்படிதான் அந்த இயக்கம் வளர்ந்துச்சான். இன்னைக்கு அப்படி இருக்குதா? அந்த இடத்துல நீங்க பிஜேபி இருக்குது. அந்த இடத்துல நீங்க பிஜேபி இருக்குது. சொந்த பணத்தை 100-50 போட்டு செலவு பண்ண இடத்துல பிஜேபி தான் இருக்குது. இதை வந்து நம்ம உணரணும். இதை உணர்ந்து நம்ம அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சிக்கு போகணும். இன்னைக்கு கொடுக்குற 500 ரூபாயும் அந்த மதுவும் நம்மளை எதுவும் காப்பாற்றணும். நம்ம குடும்பத்தை, நம்ம அண்ணனும், நம்ம தம்பியும், நம்ம அப்பா அம்மா அழிச்சிட்டு இருக்கு. மகளிர் சொந்தங்கள் எல்லாம் இதை விழிப்புணர்வு கொண்டு நம்ம வந்து செயல்படுத்தணும். மகளிர் நினைச்சா முடியும். அதே மாதிரி தேசத்தின் தெய்வீக சக்திகள் எல்லாம் ஓட்டு போடாதவங்க எல்லாம் வந்து தயவு செஞ்சும் ஓட்டு போடுங்க. 100% ஓட்டு போடுங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும். 40% 30% ஓட்டு போடாதவங்க வந்து நல்ல தெளிவானவங்க, நல்ல அறிவாளிங்க, நல்ல புத்திசாலிங்க. எனக்கு என்னன்னு இருக்காதீங்க தமிழ் சொந்தங்களே. தயவு செஞ்சு வந்து ஓட்டு போடுங்க. நீங்க 30 பேர் 40 பேர் ஓட்டு போடாதனாலதான் கெட்டவங்க ஆட்சிக்கு வராங்க. அதை தவிர்க்கணும்னா நீங்களும் வந்து முன்னெடுத்து வரும் 26ல நீங்களும் உங்களுக்கு பிரச்சாரத்தை தொடங்கணும்னு இந்த பதிவு மூலமா வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். பாரத் மாதா கி ஜெய்.